Hello world, this is Rajesh here from F5ToRide. Welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிருக்கோம் அப்படினா Yercaud. Time is 3 AM in the morning. All geared up. So நேர சாரி ஃபார் த லோ லைட். நம்ம நேராக என்ன பண்ண போகிறோம், சுரேந்தரன் நவீனை மீட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் ஃப்ரம் தலப்பாக்கட்டி. Woohoo! Welcome back to Motovlog mode. Hello world, this is Rajesh here from F5ToRide. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த லாங் ரைடு வந்து ஆஃப்டர் கொடைக்கானல் ரைடு இதுதான் லாங் ரைட். பட் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, ஷார்ட் ரைடு வார்ம் அப் ரைட் ஃபார் கோலம் பீச் போயிருந்தோம் 3 பேரும். அதுக்கப்புறம் இதுதான் லாங்கஸ்ட் டுவர்ட்ஸ் ஏற்காடு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், நேராக சுரேந்தர் அண்ட் நவீனை மீட் பண்ணதுக்கப்புறம் லாக் கன்டினியூ பண்ணுறேன். இது ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதுதான். 3:20 ஆகுது. See the busyness in GST road. என்னடா க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கேன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டிருக்கேன், மேனுவல் க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 90-100 போகிறீங்கன்னா நோ நீட் டு ஹோல்ட் ஆக்சிலரேட்டர். உங்களோட ரிஸ்கில் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக த்ராட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி கையை எடுத்துடலாம். அங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்படி இன்னும் ஒரு ஆச்சரியம், நீ ஃபஸ்ட்டு வந்துட்ட. நீ ஃபஸ்ட்டு வந்துருக்க. அவரை காணோம். எக்ஸ்ப்ளோரர் சீக்கிரம் வந்துட்டார், நேவிகேட்டரை காணோம். கிளம்பியாச்சு. சுரேந்தர் அண்ட் நவீனை மீட் பண்ணிட்டு டைம் 4 ஆயிடுச்சு. 4. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து 120 கிலோமீட்டரா, 120 கிலோமீட்டர் இன் உளுந்தூர்பேட்டு. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாப். விழுப்புரமா? இல்லை வேணாம் 120 ஓகே தானே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விழுப்புரம். ஓகே, சூப்பர். செங்கல்பட்டு டோல்கேட் அட் 4:15 வந்தாச்சு. பெரிய வண்டியோ, நான் 2 லாரி நினச்சிட்டேன். நைஸ் ரோட்டில் மட்டும் கஷ்டமாக இருக்கும். ஓகே, விழுப்புரம் டோல்கேட் முன்னாடி டிஎம் பிரேக் எடுத்தாச்சு.
நேட்டக்காரா ஓரம் போ, அண்ணன் வராங்க பாரு. டைம் வந்து 6:15 நீங்கள் பாருங்கள். ஸோ நான் பிளான் இன்னும் நான் அப்டேட் பண்ணலை. ஏற்காடு வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல் டே. இப்போ சாட்டர்டே மார்னிங் 3:30க்கு கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் 3 o'clock கிளம்புனேன்னு நினைக்கிறேன். 3 o'clock கிளம்புனோம். ஒரு 11 or 12 வந்து ஏற்காடு ரீச் ஆகிடுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேக்ஸிமம் சேலத்துக்கு போயிட்டு ஏற்காடு ஏறுறதுக்கு முன்னாடி ஹைவேயில் வந்து டேங்கை ஃபில்லப் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றலாம். சுற்றி முடிச்சுட்டு நைட்டு வந்து நாங்கள் தமிழ்நாடு அது என்னது டி தெரியல, படிக்காத தற்குறிப்பில்லை. தமிழ்நாடு டூரிசம் அவங்களோட ஸ்டே தான் புக் பண்ணியிருக்கோம். ஏற்காட்டில் லேக் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வந்து 2 night ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மண்டே ஏர்லி மார்னிங் கிளம்பி இங்கே ஒரு அதே மாதிரி 11 or 12 வந்துடலாம். திஸ் இஸ் த பிளான். அப்படியே நம்ம வந்து வந்தோமா ஆஃபீஸ் போனோமான்னு இருக்கும் மண்டே. ஸோ 2 night ஸ்பெண்டிங் இன் ஏற்காடு. நாம் இப்போ சேலம் திரும்பும் நேரம் வந்து விட்டது. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இந்த பக்கம். இங்க என்ன ஃபேக்ட்ரி இருக்கும்? அது பக்கத்துல ஏதோ பெரிய பில்டிங். இல்லைன்னா அது சின்னது போல இருக்கு. அதே ஃபேக்டரியா தான் இருக்கும். அழகா இருக்கு. ஏற்காடு மலை அந்த பக்கம் தான் இருக்குமோ? டைவர்ஷன் ஒத்தையடை போர்வே ரோடு அசைடம் அயோத்தி குப்பம் போட்டிருக்கா? அயோத்தி குப்பத்துக்கு ரைட் திரும்பியிருக்கோம். அயோத்திப்பட்டினம் சிவமந்திர் சேலம். ரைட் திரும்பிட்டோம். அடுத்து வந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்றது? ஓலாவோட ஏத்தர் நல்ல வண்டி. லூப் அடிக்க மறந்துட்டேன். பண்ணி அவர்கிட்ட இப்போ தான் லூப் அடித்தேன். 300 கிலோமீட்டர் லூப் இல்லாமல் ஓடி இருக்கு வண்டி. இப்போ தான் ஓரளவுக்கு வெட்டாக இருக்குது லூப்னால. ஓகே, இங்கேருந்து 32 கிலோமீட்டர்ஸ் தான். வாங்க போகலாம். இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மலையாக தான் இருக்கும். இயற்கை கனோப்பி, புளிய மரத்து கனோப்பி ரசிச்சுக்கிட்டே வரும். இப்போ தான் எங்கே ஹைவேல எல்லாம் புளிய மரத்தையும் வச்சுட்டாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்.